ஆமீன். ஆமீன். இன்று 12ஆம் தேதி முதலாம் மாதம் 12ஆம் தேதி ஜனவரி மாதம் 12ஆம் தேதி தை மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளில் இணைந்து வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அதை வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சங்கமம் சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com இந்த 2 இணையதளத்துக்கூடாக இணைந்து உலகத்தின் இந்த பாகத்திலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை வணக்கங்கள், காலை வணக்கங்கள், மதிய வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். தேவ செய்திகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்ச நேரம். இந்த நேரங்களிலும் கர்த்தர் தாமே இணைகின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே டென்மார்க்கிலிருந்து இணைகின்ற ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி ஊடாக இந்திய மண்ணிலிருந்தும் கனடாவிலிருந்தும் யூரோப்பிலிருந்தும் இணைகிற ஊழியர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆயத்தப்படுத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இந்த புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை முதலில் கேட்போம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரன் கூறுவது போல சங்கீதம் 73:23 கூறுகிறான். ஆமாம், கர்த்தர் எங்களின் வலது கையை பிடித்து தாங்குகிறார். அவருடன் எப்பொழுதும் நாங்கள் இருக்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக்கி தருவார், எல்லா காரியங்களிலும் வழிகாட்டுவார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், வார்த்தையை பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதாக புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள். ஆதியாகமம் 22, 23, பழைய சங்கீதம் 26, 27, 28 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் மத்தேயு 14வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து ஒலிபரப்பி உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அதோடு வாக்கு தத்தத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கான வாக்கு தத்தம் அதில் இருக்கிறது. கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கலந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் ஆல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே பாசர் அன்றன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே நிறைவு ஜெபங்களை சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் எடுத்து எல்லோருக்காக ஜெபித்து ஆசீர்வதிப்பார். அத்தோடு எங்களுடன் மாலை வேளையிலே சௌரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி பினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் இலங்கையில் வவுனியா பகுதியிலிருந்தும், சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு பகுதியிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா அவர்கள், சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்தும் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு சகோதரி செல்வகுமாரி அவர்கள் மலையக பகுதியிலிருந்து இணைந்திருக்கான்னு விசுவாசிக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவரிடம் துதிகளோடு ஜெபங்களோடு சாட்சிகளோடு இணைகின்ற பொழுது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் எங்களுக்கு பாதை காட்டுகிறவராயிருக்கிறார். முன் செல்ல அவர் முன் சென்று எங்களுக்கு பாதை காட்ட வல்லவராயிருக்கிறார். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து தொகுத்து வழங்குவார். மீதியாக இணைய போகிற ஊழியர்களையும் கர்த்தர் தாமே இணைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் தொகுத்து வழங்குவார். இவங்களை அவரிடம் ஒப்படைப்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வரவேற்கிறோம். உங்கள் எல்லா குடும்பங்களையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் காண்கிறார், உங்கள் வாஞ்சிகளையும் கர்த்தர் காண்கிறார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கள் சகோதரி ஜானட். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென்.
சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற எஸ்டிஎன் குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே சங்கீதம் 138 2வது வசனத்திலே தாவீது ராஜா சொல்லுகிறார், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராய் நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பரிசுத்த ஆலயம் என்றால் என்னென்று சொல்லி கண்டால் கர்த்தர் அங்கு வாசம் பண்ணுகிற இடமாய் இருக்கிறது. அந்த இடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்றால், முதலாவது அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நாங்கள் அவருடைய கிருபையை நாங்கள் நினைக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் தேவனுடைய வலது பாசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒரு பிழை விடும்போது அதற்காக எங்கள் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்து பரிந்து பேசுகிறபடியாத்தான் நாங்கள் தப்பித்து கொண்டு போகிறோம். ஏனென்றால் கிருபை அவருடையது. நாங்கள் தகுதி இல்லாத எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் அவருடைய உண்மை தத்துவத்துக்கு ஏற்றதாய் நாங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமத்தை நாங்கள் துதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. இந்த வார்த்தை எங்கள் வாயிலே, எங்கள் உதடிலே, எங்கள் இருதயத்திலே, எங்கள் சிந்தையிலே, எங்கள் காதுகளிலே இந்த வார்த்தை அங்கு வைக்கப்பட வேண்டும். அது தேவனால் வைக்கப்பட்டால் அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே நிலை நிற்கும். ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருடைய அடிச்சுவடை நாங்க பின்பற்றி நடக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு பரிசுத்த ஆலயத்திலே 7 காரியத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். அதாவது பணிந்து கிருபையை நாங்கள் கொண்டாட வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுடைய நாவிலே, எங்களுடைய உதடிலே தன்னுடைய வார்த்தையை வைக்க வேண்டும். அவருடைய அடிச்சுவட்டை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல். அப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணும் போது தேவன் மாறு உத்தரவு கொடுப்பார். அப்பொழுது அவருடைய மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைய நாள்ல கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல், பரிசுத்தவான்கள் மேல் உதிக்க வேண்டும். அவருடைய வார்த்தை எங்கள் வாயிலே, எங்கள் உதட்டிலே வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இலங்கை தேசத்திலே இலங்கை ராஜா தொடங்கி அங்கு எல்லா தேசங்களிலும் இருக்கிற பெரிய ராஜாக்கள், பிரபலமான ராஜாக்கள், பராக்கிரமம் உள்ள ராஜாக்கள் வாயிலே தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை தேவனால் வைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீதி வரும். ராஜாக்கள் விடுகிற பிள்ளைகள் பாருங்கள், இன்றைய நாட்களிலே நாங்கள் அதை காணும் போது அந்த ராஜா விட்ட, அந்த காலத்திலே அந்த ராஜா விட்ட பிள்ளை மனிதன் எவ்வளவாய், மந்தைகளை எவ்வளவாய் தாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாஸ்டர் அவர்கள், நீங்க இதற்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களில் ஏதாவது நமக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தால் இந்த நேரத்துல நாங்கள் உம்மிடத்துல ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய குற்றங்குறைகள், ஏதாவது பிரியமில்லாத காரியங்கள், உம்மை போல வாழாத பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஒருவரை உயர்ந்தவர், நீர் ஒருவரை பரிசுத்த, நீர் ஒருவரை தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. இலங்கை தேச ராஜாவுக்காக ஜெபிக்கிறேன். இப்படியாக ஒவ்வொரு தேச ராஜாக்களுக்காகவும் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின்படி நீர் சொன்னீரே, ராஜாக்களுக்காக ஜெபியுங்கள், மக்களுக்காக ஜெபியுங்கள், பொல்லாத வழிகளை விட்டு
ஒவ்வொரு நாட்டு ராஜாக்களும் மக்களும் உம்மிடத்துல வரும் பொழுது அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. நீர்தான் சேமத்தை கொடுக்கிற தேவன், நாடுகளில சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அந்த மக்கள் இயேசுவை அறிகிற அறிவை அதிகரித்துக் கொள்ளும் பொழுது அந்த மக்கள் நற்குணசாலிகளாக, நீதிமான்களின் எண்ணிக்கை அதிக அளவு அந்த தேசத்தில கூடும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுமே. ஆண்டவரே, இந்த மக்கள் அறியாமல் சங்காரமாகிறார்கள். இந்த ராஜாக்களை மன்னிக்கும்படியாக இதுவரையும் செய்த ராஜாக்கள், செய்த மக்கள் செய்த பாவம் போதும், இனிமேல் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் ஆளுகை செய்யும்படியாக, நீர் எல்லா ராஜாக்களுக்கு ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக நீர் இருக்கிறீர். நீர்தான் ஆரம்பமும் முடிவும் தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறீர். அல்பாவும் ஒமேகாவுமாக இருக்கிறீர். நீரே இந்த தேசங்களை ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய இயேசு ராஜாவின் ராஜ்யம் 1000 இந்த உலகத்துல வரும்படியாக, உம்முடைய ராஜ்யத்துல வாழுகிற வாழ்வை கொடுக்கும்படியாக, இந்த உலகம் முழுக்க மனம் திரும்பும்படியாக, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பது ராஜாக்களும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அதிகாரிகளும் இயேசுவை தேடி ஓடி வர கிருபை செய்வீராக. உடைய கரம் ஒவ்வொரு ராஜாக்களோடும் கூட இருப்பதாக, ஒவ்வொரு அதிகாரிகளோடும் கூட இருப்பதாக. அவர்கள் செய்கிற நினைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் நீர் அறிகிறீர். ஒவ்வொரு ராஜாக்களுடைய நினைவுகளை நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த ஈரான் தேசம் விடுதலை அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைக்காக ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு தேசமும் மன்னிப்பை பெற்று இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்துக்காக, இலங்கை தேசத்துக்காக, இப்படியாக ஒவ்வொரு தேசங்களுக்காகவும் 5 கண்டங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக. அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத நீர் ஆளுகிற ராஜ்யம் இந்த உலகத்துல வரும் பொழுது இவ்வளவு சமாதானமாக இருக்கும். ஓனாயும் ஆடும் ஒருமித்து வாழும் சண்டையற்ற ஒரு ராஜ்யமாக மாறும். நீர் ஆளுகை செய்யும்படியாக, ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்படியாக இப்பொழுது எங்களுக்கு இல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கு நீர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியை தாழ்ந்து அவருடைய ராஜ்யம் எங்களுக்கு எல்லாம் வந்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு மக்களும் பரிசுத்த ஆவியை பெற்று முடகை கிறிஸ்டியனாக மாறி உங்களுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலக தேசங்கள் எல்லாவற்றிலும் வரும்படியாக ஜெபிக்கிறேன். அநேகமான மக்கள் மனம் திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த காலத்துல நீர் உம்மை வெளிப்படுத்தும்படியாக இந்த அறியாமையில் உள்ள காலங்களில் செய்த பாவங்களை மன்னித்து ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய குடும்ப லெஸ்லி ரீட்டாவை உம்முடைய இந்த கோட்டையினால பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு முன்பாக நீர் போய் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஜனன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவரோடு கூட இருந்து உம்முடைய வழியில, உம்முடைய சித்தத்தில, உம்முடைய இயேசுவை அறிகிற அறிவை ஒவ்வொரு பெற்று அந்த மூலமாக பல மக்கள் ரட்சிக்கப்பட, பல நாடுகள் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. துதிகர மகிமை ஒன்றாரமைத்தவனுக்கே செலுத்தி இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் எங்கள் சபையோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து தேவன் தன்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். எங்கள் தேசத்திலே தேவனுடைய வலது கரம் நீட்டப்படவும் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் நாங்க ஒரு நாளோட இந்த தேசத்துக்கு ஜெபிக்க வந்து நிற்கிறோம் அப்பா. ஐயா,
ஆமே நன்றி இயேசுவே நன்றி அப்பா. திருப்பாதம் நம்பி வந்து உள்ளது இந்த தேசத்துல உள்ள மக்கள் அழிந்து போகாத வண்ணமாக ஆண்டவரே அவர்கள் ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே உங்க கருத்துல அப்பா நீங்க நோக்கி பாக்குற தேவனா இருக்கு. அப்படியா நன்றி செலுத்துற இந்த கடைசி காலத்துல ஐயா உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படுகிற நேரம் இதப்பா. இந்த நேரங்கள் ஆண்டவரே அங்க ஒரு பரிசுத்த கூட்டத்தை அனுப்பி இந்த ஆத்மாக்கள் அழியாத வண்ணமாக அங்க உள்ள மக்களுக்கு ஒரு பெரிதான அதிசயத்தை செய்யும்படி ஜபிக்கிறேன். அதை மட்டும் தான் இது செய்ய முடியும் ஆண்டவரே அப்பா. பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களோட பரிசுத்தமான ஆவியினாலும் மட்டுமே சகலதையும் செய்ய வல்லவராயிருக்கிற தகப்பன் இடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த தேசம் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக அந்த அங்குள்ள ஆத்மாக்கள் அழிந்து போகாத வண்ணமாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவர் ஆண்டவரே. உங்களோட சித்தத்தின்படி நீங்க அப்பா அவங்களை அழைத்து அவங்களை உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா விதமான அசுத்தமான ஆவியையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தக்கிறேன் அப்பா. அவங்களால மட்டும் தான் இது செய்ய வேண்டிய உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. அவங்க ரட்சிப்பை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அவர்களை உங்களிடத்தில் இழுத்தும் கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன்ப்பா. அப்பா அது மட்டும் இல்ல ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அங்க உணவு உடை இல்லாமைக்கு சில நாட்டுகள்ல ஆண்டவரே கஷ்டப்பட்டு தவித்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க சந்திங்க, அவங்களுக்கு நல்ல நல்ல ஜாப்ஸை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற அப்பா. இலங்கை தேசத்துல உள்ள ஒரு மக்கள் அழிந்து போகாத வண்ணமாக உங்களோட ரட்சிப்பை கட்டளையிடுங்க ஐயா. உங்களிடத்துல இருந்தான் வரக்கூடியதா இருக்கிறதான் அப்படியா நன்றி செலுத்துறேன். நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. அவர்களை விடுதலாக்க ஆக்கியபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியா சிஸ்டர் ரீட்டா உங்களோட கரத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே நீங்க தலைவராயிருந்து நீங்க அவர்களை தெரிந்தெடுத்து இந்த ஊழியத்தை அப்பா நடத்துவதற்கு கொடுத்த இந்த பொறுப்புக்கான நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அவங்களை நீங்க இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்கப்பா. அவங்களோட போக்கிலும் வரத்துல கூட இருங்க ஆண்டவரே. உங்களோட தங்குவதற்காக ஆண்டவரே அவங்களை நீங்க அழைத்து அவங்களோட நிலையில தலை வைத்து அவர்களை இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து உங்களோட ஊழியத்துக்குள்ள ஆண்டவரே ஊழியத்துக்கு அதிகமாக உங்களுக்கு சேவை செய்வதற்கு அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களோட ஃபேமிலி ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் யாவரையும் உங்க இரத்த கோட்டைகள் மறைத்து வைத்து அவங்க சத்தியத்தை அறியக்கூடியதாக ஒரு நேவி ஆண்டவரே அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறார். அவர் போறதுக்கு முதலாண்டவரே அவங்களோட வார்த்தையை அவங்க கையில் எடுத்துக்கொண்டு போகத்தக்கதாக அந்த உள்ளங்களை திறந்து அதிகமாக அப்பா அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி 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 சாமி. நன்றி இயேசுவே நன்றி அப்பா. இப்பொழுது இந்த சிஸ்டருக்கான வருட அந்த அருமையான மகனை நீங்க ஆசீர்வதித்து கொன்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அங்க உள்ள அந்த ஸ்னோ நாக்கல் ஆண்டவரே அந்த நேரங்களை நீங்க பாதுகாத்து ஆண்டவரே நீங்க வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. மகளுக்கான ஹஸ்பண்டுக்கான ஃபேமிலி யாவரே உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்குற அவங்க செய்யற ஊழியம் ஒன்றும் வீண் போகாத வண்ணமாக அவங்களை உங்களோட அபிஷேகத்தினால நிரப்புங்க. உங்களோட சத்தியத்தால அப்பா அவங்க மூழ்ந்து இருக்கக்கூடிய தக்கதாக அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அநேகருக்கு அதிகமாக சாட்சிய நிலை நிற்பதற்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க இன்னும் மென்மேலும் ஆக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேனப்பா. நன்றி. வரப்போற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் பாஸ்டர் யாவரையும் ஆண்டவரே நாங்க உங்களோட கருத்துல கொடுக்கிற அவருடைய தேவையை சந்திங்க. இந்த கடைசி காலத்துல இன்னும் அதிகமாக உங்கள் அன்பு கொண்டு உங்களை மட்டுமே நாங்க இறுகி பிடிக்கத்தக்கதாக உங்களுடைய அன்புல நாங்க நிலை நிற்பதற்கு இன்னும் அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தல சத்தியத்தையும் கொடுத்து உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தை அவங்களுக்கு நீட்டி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பும்படி ஜபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்க.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி எங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்து எங்களுக்கு அந்த சமாதானத்தின் ஆவியை கொடுத்தது போல இலங்கை தேசத்துக்கு ஆண்டவரே உங்களோட சமாதானத்தின் ஆவியை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, ரத்த கொட்டைகளை மறைத்து வைங்க. உங்களோட சித்தத்தின்படி நாம் நடப்பதற்கு எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்கள் ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே ஒரு கூறி ஜபித்து யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டாலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்க திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே ஆத்துமாவிலே பலன் கொள்ள தைரியம் உருவாக நீங்கள் இந்த நாட்களிலே அநேக ஆத்துமாக்கள் பலன் இழந்து தைரியம் இழந்து விசுவாச நம்பிக்கை எல்லாம் இழந்து நிற்கிறார்கள். ஆகவே இந்த திருச்சபை மக்கள் அழிந்து போகாதபடி, அங்கு சத்துருவுக்கு இடம் கொடுக்காதபடி, பாவ இருள் அவர்களை மூடிக்கொள்ளாதபடி திருச்சபை மக்களை தேவன் உயிர்ப்பிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நேசிக்கிற நல்ல தெய்வமே ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அனுதினமும் ஆண்டவரை நேசித்து எங்களுக்கு எல்லா வகையிலும் துணையாயிருந்து வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இருக்கிற தாவை தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்மாக்களின் மரணத்துக்கு விலக்கி ஆண்டவரை காக்கிற தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்ப அந்த வேளையிலும் தேவனாகி கர்த்தர் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு தேவன் ஆண்டவரை சரியான விடைகள் தந்த ஆண்டவரை வழி நடத்தி எங்களுக்கு நல்ல பதிலை தந்த ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரை இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அந்த தேசத்தில் எந்த நாசம் மோசக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்து வழிநடத்தி என் தேவனாகி கர்த்தரவர்களுக்கு துணையாயிருந்த ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் சிதைக்கிறோம். இந்த வேளையில் உங்களுக்கு கர்த்தாவே அங்க இருக்கிறதான ஆண்டவரை இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு திருசபைகளையும் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே அந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஸ்தலமா இருக்கிறபடியால் அங்கு வருகிறவர்கள் யாவரும் ஆண்டவரை கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரை நடுவுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க மாற்றுங்கப்பா. அப்பா அவர்களில் இருக்கிறதான எல்லாத பொல்லாத சிந்தனைகளையும் பொல்லாத வழிகளையும் விலக்கி ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் ஆண்டவரை உண்மையோடு உத்தமத்தோடுமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் இருந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிக்கிறோம். அவர்களில் இருக்கிறதான எல்லா பாவங்கள் கரைகளை எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவரை பரிசுத்தமான வாழ்க்கையை அவர்களுக்கு தந்து என் தேவனாகி கர்த்தர் அவர்களை உயர்த்தும்படி ஆட்சேபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க துணையா இருங்கப்பா. நீங்க இல்லை என்றால் யார் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரை துணையா இருப்பார்கள். ஆண்டவரே கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல அவனோடு கூட வழிநடத்துவது போல ஆண்டவரை இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துங்கப்பா. அவருடைய ஆண்டவரை எல்லா நினைவுகளையும் ஆண்டவரை அவருடைய ஆண்டவர் சொப்பனங்களை எல்லாம் ஆண்டவரை நீர் ஆண்டவரை நிறைவேற்றி ஆண்டவரை உயர்த்தி நீர் கர்த்தாவே. அதே போல இந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ராமே ஆண்டவரை உம்மிடத்தில் வருகிற பிள்ளைகளை எல்லா ஆண்டவரை உயர்த்தி அவர்கள் அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதங்களோடும் ஆண்டவரை அப்பா அவர்கள் ஆண்டவரை எல்லா வகையிலும் ஆண்டவர் உயர்ந்திருக்கிறவர்களாகவும் என் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை நம்பிக்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற விசுவாசத்திலையும் ஆண்டவரை எப்போதும் ஆண்டவரை அப்பா நீர் ஆண்டவரை காத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீரே ஐயா. அப்படியாய் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை அழைத்த தேவன் நீ உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியால் கர்த்தர் தாமே ஆண்டவரை இந்த பிள்ளைகளுடைய எல்லா குறைபாடுகளும் எல்லா குறைவுகளெல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு தந்த ஆண்டவரை ஆசிரியத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே காலம் ஆண்டவரே மிகவும் கொடிதான ஆண்டவரே பாவம் நிறைந்த உலகமாய் ஆண்டவரே இதோ தந்திரங்களும் ஆண்டவரே
தூதுகளும் நிறைந்த ஒரு உலகமா இருக்கிறபடியால் நீர் அதிலிருந்து வேர் பிரித்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரை ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாவே உம்முடைய கண்களில் அவருக்கு தயவு காட்டுங்கப்பா. உம்முடைய ஆண்டவரே அவர்களுக்கு இரக்கத்தை காட்டுங்கப்பா. அவர்களும் ஆண்டவரை சுகித்து ஜீவித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை நீ தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஒருபோதும் அவர்களை கைவிடாமல் அந்த பிள்ளை மக்கள் இவர்கள் தேவனால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சர்வ வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டுமாய் பாதுகாத்த உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களேப்பா நாங்கள் பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை புரியும்படியாய் ஜபிக்கிறோம். நீதி உள்ள நியாயாதிபதியே, நீதியின் சூரியனே அப்பா, நீதி நியாயங்களை செய்கிற நல்ல தேவனே, இந்த வேலையிலே கர்த்தாவே நாங்கள் ஒரு மனதோடு இலங்கைக்காகவும் மற்ற தேசங்களுக்காகவும் ஜெபிக்கின்ற வேலையிலே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் நீர் கேட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசேஷமாய் கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உமது கரத்திலே நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். இலங்கையிலே வாழ்கிறதான மக்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய காரியங்களை எல்லாம் குடும்பங்களை எல்லாம் பொறுப்பெடுத்து நீர் வழி நடத்த முடியாது உமது திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே கூட ஆண்டவரே வறுமையிலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வியாதியிலும் வேதனையிலும் அகப்பட்டு அவர்கள் படுகிறதான அந்த கஷ்டங்களை எல்லாம் தேவன் நீர் இந்த வேலையிலும் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. துன்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை துன்பத்தின் பாதையிலே நடந்த அந்த அந்நாளை கூட நீர் ஆண்டவரே அந்த நாளிலே அப்பா அந்த மகளை நீர் ஆசீர்வதித்தீரே. அதே போல கண்ணீரில் இருந்த பிள்ளைகளை எல்லாம் கண்ணீர்களை எல்லாம் துடைத்து கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாறு செய்கிற தேவனாய் இருக்கிறீரே ராஜா. மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன் நீர். இந்த வேலையிலே அப்படியாக கண்ணீரிலும் துன்பத்திலுமாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அவர்களுக்கு நீரே ஆறுதலும் தேறுதலுமாய் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். உபத்திரத்திலே வாழ்கிறதான பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அப்பா நீர் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவன் வேண்டுகிற காரியத்திலே நீர் அவருக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அப்படியாக அநேக மக்கள் வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை யாவரையுமாய் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த பிள்ளைகளின் வேதனைகள் எல்லாம் நீங்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்யுங்க. அநேக குடும்பங்கள் அநேக விதமான பாடுகள் கஷ்டங்களினாலே கடந்து சென்று கொண்டிருக்கின்றன ஆண்டவரே. இந்த கண்ணீர்கள் துக்கங்கள் சமாதான இழப்புகள் உபத்திரங்கள் போன்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவரே பலவீனத்தின் காரியங்களிலும் ஒரு திருக்கரம் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக இந்த இலங்கையில வாழுகிறதான எல்லா பிள்ளைகளின் குடும்பங்களையும் வாழ்வாதாரங்களையும் ஆண்டவரே அவர்கள் செய்கிறதான வேலைகளை ஆண்டப்பா அவர்களுடைய குடும்ப காரியங்கள் யாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா விதமான
கஷ்டங்கள் இருந்து அவர்களை விடுதலை ஆக்குவீராக. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் நீர் அப்பா இப்படியாக சொல்லி இருக்கிறீரே, நீர் வெற்றி கொண்டீரே இந்த உலகத்திலே, அதே போல இவர்களும் வெற்றி கொள்ளும்படியாய் இந்த வேலையிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இவர்களின் கண்ணீர் யாவையும் துடைத்து வேதனைகளை எல்லாம் எடுத்து போட்டு அப்பா தேவைகளை எல்லாவற்றை சந்தித்து ஆசிர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியாக கூட தேவன் நீர் ஜெபங்களை கேட்டு இந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறு செய்து தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட அப்பா இந்த வேலையிலே சங்கமமும் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள், குடும்பத்தார், சொந்த பந்த ஜனங்கள் எல்லோருமா உமது திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீங்க பொறுப்பெடுங்க தகப்பனே. இன்னுமா இந்த ஊடகம் அநேக தேசங்களுக்கும் கடந்து செல்லவோ, அநேக தேச மக்கள் இதுல இணைந்து ஒரு மனதோடு ஒரே குடும்பமா இவங்க நோக்கி பார்க்க ஜெபிக்க இந்த ஊடகத்தை நீர் மென்மேலும் ஆசிர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக கூட தேவைகளை எல்லாம் சந்திங்க, குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு சமாதானத்தின் தேவன் நீர் வழி நடத்துவீராக. அப்படியே இணைந்து பணிபுரிகிறதான எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தை ஒவ்வொன்றையும் தேவரீர் நீர் ஆசிர்வதித்து இவர்களையும் பன்மடங்காய் பெருக செய்து பாதுகாத்து கொள்ளும்படியா திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். மற்றபடியாய் கூட ஆண்டவரே இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தெய்வம் நீங்க ஆசிர்வதிங்கப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி இந்த குடும்பத்தை ஒரு மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல அநேகர் கண்டு விசுவாசத்தோடு மண்டையிலே வர நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். மது ஊழியத்தை செய்து இந்த பிள்ளைகளை தேவன் தாமே நீர் பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா தேவைகளையும் கூட நீங்க சந்திங்க அப்படியே நீர் செய்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த யாவருக்காய் உமக்கு நன்றி. நீ ஜெபிக்க வருகிறதான குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பங்களிலே கூட ஆண்டவரே ஒரு தெய்வீக பிரசன்ன சமாதானம் உண்டாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆரோக்கிய ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக ஏவி மகளை கூட உமது கரத்திலே வைக்கிறோம். அநேகருக்காக தினமும் ஜெபிக்கிற அந்த மகளை ஆண்டவரே நீர் தாமே அந்த முழு குடும்பத்தை ஆசிர்வதிங்க. எல்லா காரியத்தையும் குடும்பத்தின் காரியம் ஊழியத்தின் காரியம் யாவற்றையும் தேவன் நீர் ஆசிர்வதிங்க. அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிட பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் வேற பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அப்படியே உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்க ஹெரினா அவர்களை வரவேற்று கொண்டு சிஸ்டர் நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதை சுற்றி இருக்கிற தேசங்களையும் கர்த்தர் காண்கிற தேவனாய் அந்த ராஜாக்கள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிப்பை காணக்கூடியதா இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆகவே அதுக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே அந்த ஜெப வேலையில் தேவனங்களை வழி நடத்துறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இஸ்ரவேல் தேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியது எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா
தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தேசத்தின் தலைவரை தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவருடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த தேசத்திலே கத்தாவே அப்பா யுத்தங்களை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவே நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த தேசங்களில் மீண்டுமாய் அந்த யுத்தங்கள் ஏற்படாதபடிக்கு தேவன் அந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் கூட பேரு பேராக அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உறவுகளை இழந்திருக்கிற குடும்பங்களுக்கு தேவ சமாதானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடிப்பட்டு கால் கைகளை இழந்த நிலையில அநேகர் வைத்தியசாலையில இருக்கிறாங்க தகப்பனே. உங்களுக்கு எல்லாம் நல்ல பரிபூர்ண சுகம் விடுதலை கிடைக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்தின் பொருளாதாரத்தை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. யுத்தத்தின் காரணமாக கர்த்தாவே இந்த பொருளாதாரம் சரிந்து இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேசத்தை மீண்டுமாய் தேவன் கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அந்த தேச யுத்தத்துக்காக கர்த்தாவே தேசங்கள் உதவி செய்யறாங்க தகப்பனை கொடுத்து உதவி செய்கிறதான ஒவ்வொரு தேச தலைவர்களையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரேல் தேசத்தை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு தேசங்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேச தலைவர்களும் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இஸ்ரேல் தேசத்திலே இருக்கிற யூதர்கள் கர்த்தாவே அப்பா இருக்கிறவங்க கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடுங்க தகப்பனை. அவங்களுக்கு வேண்டிய சுவிசேஷம் சென்றடைய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனை. இந்த ஜனங்கள் முழுவதுமாய் கர்த்தாவே அப்பா ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். அதுக்குரிய வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த தேசத்துல அநேக சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவன் நீங்க எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சுத்தி இருக்கிற தேச தலைவர்கள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க. அந்த தேசங்களிலே இருக்கிற எல்லா தேவை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். தேசத்தை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த தேசத்தில் சுவிசேஷம் அறிவிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் கூட தேவன் அநேக பிள்ளைகளை ரட்சிப்புகளை கொண்டு வருவதற்காக செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் எந்த ஆபத்துகளும் பிரச்சனைகளும் வராதபடிக்கு பாதுகாப்புகளும் ஜெபிக்கிறேன். இப்படியாக கர்த்தாவே அநேக தேசங்களிலே கர்த்தாவே ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனை. அப்பா அவங்களும் எல்லாரும் கர்த்தாவை பகிரங்கமாக ஆராதிக்கும் தொழுது கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரேல் தேசம் இந்த சுத்தி இருக்கிற எல்லா தேசங்களையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொரு தேசங்களும் ஆசீர்வதிங்க. தேசங்களிலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவேற்றுங்க தகப்பனை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசங்களிலே நல்ல காலங்களிலே தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவர். தேசங்களிலும் அநேக வைரஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதிலிருந்து தேவன் பிள்ளைகளை ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. தேசத்திலே நல்ல சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்க. எல்லா குறைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய சங்கமம் இணைப்புக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இதுல ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த இன்டர்நெட் தடைகளும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் அதுல ஊழியத்துக்கு வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. இன்னுமாய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுல நடக்கிற எல்லா காரியங்களையும் கேட்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அநேக பிள்ளைகள் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. நாங்கள் கடைசி நாட்களிலே கடைசி நொடிகளிலே நின்று கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வருகையிலே நாங்கள் யாருமே கைவிடாத படிக்க எல்லாரும் உடைய வருகையிலே செல்லத்தக்கதாய் தேவன் கர்த்தாவே இந்த இணைப்பு நூலாக அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இதில் ஊழியம் செய்கிற
குடும்பத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். கூட இருப்பாராக. நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ. நாங்க தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். எங்கள் தேசத்திலே இயற்கை அழிவுகளை கர்த்தர் வராதபடியும் தேவனுடைய கோபம் எங்கள் தேசத்திலே எழும்பாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேணும். இந்த விக்கிராதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத விபச்சாரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்தில் வராதபடி எங்கள் தேசத்தை ஆண்டவர் காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையே அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. கொட்டும் மழையிலும் அப்பா தகப்பனே அப்பா, இப்பொழுது ஆண்டவரே, இப்போது அப்பா ஜெபிக்கிற நேரமாக நீங்க மழையை குறைத்ததற்காக நன்றி தந்தையப்பா. ஆண்டவரே, சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் அப்பாவின் திரைப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவே அப்பா, என் தேசத்திலே அப்பா தகப்பனே பாவ காரியங்கள் நிறைந்து பெறுகிறதாக தான் அப்பா மீண்டும் மீண்டுமாக மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறேன் தந்தையப்பா. அந்த மழை ஆசீர்வாதமான மழையை மாறும், இயற்கை அழிவு வராத படிக்கப்பா இந்த இனங்களின் தந்தையின் பாதத்தை பற்றி பிடிக்கிற இனமாய் மாறும் ஆண்டவரே அப்பா. இவர்கள் நாவிகளை ஊற்றுங்க அப்பா தந்தையப்பா. வாயிருந்தும் பேச கடவுள், கண்ணிருந்தும் பார்க்க கடவுள், மூக்கிருந்தும் நுகர கடவுள், காதிருந்தும் கேட்க கடவுளப்பா, கையிருந்தும் அணைக்க கடவுள் தந்தையப்பா. அப்படியான வெற்றிகளுக்கு ஆண்டவரைப்பா கோடி கோடியாக செலவழிச்சு அதற்குள்ளாக நிற்கிற இனங்கள் மீதப்பா ரட்சிப்பு நாவிகளை ஊற்றுங்க தந்தையப்பா. அவர்கள் மதம் மாற்றம் அல்ல, இது மனம் மாற்றம் என்றதை பூமியிலே வாழும் வரைக்கும் மனிதராக வாழணும், எல்லாருடையும் அன்பு செலுத்தி வாழத்தக்கதாக மனிதரை அப்பா மாற்றுறது மனிதன் மாதிரி வாழத்தான் அப்பா இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்றதை ஒவ்வொரு வர கிருபை செய்யுங்கப்பா. அப்பா நீங்கள் ரட்சிப்பு நாவிகளை ஊற்றுங்கப்பா. உங்கள் வார்த்தைகள் அவருக்குள்ளாக செல்லும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த இலங்கை தேசத்திலே அப்பா இப்ப தகப்பனே ஆத்துமாக்களை அறுவடை செய்ய குறைந்து போயிருக்கிறார் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா இப்பா அதுகளை அதிகரிக்கணுமா பார்த்து அறுவடை செய்யறதுக்காக தந்தையின் வார்த்தைகளை விதைப்பதற்கு செல்ல அதிகரிக்க கிருபை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இப்படியான இனங்கள் மத்தியிலே அப்பா தந்தையின் வார்த்தைகளை கொண்டு செல்ல மனிதர்களை உருவாக்கி ஒப்புக்கட்டுகிறேன்ப்பா. ஆண்டவரே இந்த விபச்சார ஆவிகளப்பா தேசத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. ஆண்டவரே அப்பா போதைகளை உட்கொண்டு விட்டப்பா என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் என்று தெரியாமல் அப்பா ரோட்டிலே பெண்கள் உட்பட ஆண்கள் வரைக்கும் அப்பா தகப்பனை இப்படியான கீழ்த்தரமான பாவத்திலே இறங்கியிருக்கிற ஒவ்வொரு திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. அந்த இவர்கள் மீது ரட்சிப்பு நாவிகளை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணும் தகப்பனே அப்பா. உண்ணாமல் விட்டாலும் வீட்டிலே இருக்க வேண்டும், ஒழுக்கமுள்ள சமுதாயங்களை கட்டி எழுப்பணும் என்று சொல்லியப்பா. இப்படியான பாவ காரியங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்பா தந்தையின் பாதத்துக்கு வரணும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. இவர்கள் மீதப்பா ரட்சிப்பின் நோய்களை ஊற்றுங்கப்பா. அப்பா இவர்கள் பாவத்துக்கு விழா படிக்கப்பா. அப்பா தகப்பனை இப்படி பாவங்களுக்காக கொண்டு செல்லுகின்ற பிசாசமானவன் சத்துருவானவன் தேசங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. தந்தையப்பா போதைகளை கொடுத்து போதை ஆவி பிசாச ஆவிகள் முக்கத்து நாவிகளை சண்டைகள் தேசங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. வெளியேறட்டும் அப்பா. பாவ காரியங்களுக்குள்ள விக்கிரமத்தை வழிபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்த இருதயங்களும் அப்பா அவர்களின் இருதயங்களை மாற்றியப்பா அன்பான இருதயத்தை ஊற்றுங்கள் தந்தையப்பா. பிதாவையப்பா எங்கள் இயேசப்பா நல்லவர் என்று சொல்லும் போது எங்கள் கடவுள் நல்லவர் என்ற வாக்குவாதம் போடுகிறார்கள் அப்பா. திருப்பி பார்க்கும் போதப்பா எங்கள் இயேசப்பா நல்லவர் சொல்றதற்கு தகப்பனே அப்பா அவர் நல்லவராக இருக்கிறார். அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், இங்க சண்டை போடுகிறார்கள் தந்தையப்பா. அப்பா நீங்க இருக்கிறீங்களப்பா அந்த இடத்துல ஆவியாக நீங்கள் சமூகத்தை கட்டளையிடுங்க தந்தையப்பா. பிதாவே அப்பா உங்க வார்த்தை அனுப்பியப்பா அவர்களுக்கு அப்பா நாங்க மாற்றம் இல்லை
கஷ்டப்படுறதுக்கு புரிய வைக்கும்படியாகவும் என் தந்தையின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. அப்பாவை புரிந்து கொள்ள இந்த இனங்கள் அப்பா மீண்டும் மீண்டும் பாவத்தை விழாத படிக்கப்பா இனங்கள் மீது அப்பா தந்தையே இந்த இனங்களுக்காக அப்பா அப்பா இரவு பாலாக கண்ணீரோடு எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. அப்பா இவர்கள் மனம் பெரியப்பா இந்த பாவத்திலேருந்து இவர்கள் வெளியில வரணும் தந்தையப்பா. இந்த அழியிலிருந்து மீட்கிறதற்காக அப்பா இந்த இனங்கள் பாவத்தை விட்டு வெளியில வர தந்தையப்பா. இவர்களை எப்ப நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் ரட்சிப்பின் ஆவியை நீங்கள் ஊற்றுங்க தந்தையப்பா. அதாவே உண்மையான என் தந்தையப்பா. அப்பா மனிதர் முகத்தை பார்ப்பார்கள் அப்பா, ஆனால் நீங்கள் அப்பா இருளை பார்க்கிறீங்களப்பா. பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் சரிதமாய் அப்பா பேசுற தேவாரி தேவன் அப்பா அவர்கள் புரிந்து கொள்ளணும் அப்பா. அப்பா எல்லா எண்ணங்களையும் பாவத்திலே ஒப்பு கொண்டுகிறேன் அப்பா. பாவத்தை விட்டு வெளியேறி ஆண்டவரே அப்பாவின் பாதத்துக்கு வர அப்பா ஒவ்வொருவரையும் நீங்கள் தொட்ட கிருபைக்காய் நன்றி அப்பா. இடத்தை கேட்டதற்காய் நன்றி அப்பா. அப்பா இந்த வானொலியிலையும் அப்பா இருக்கிற அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் சிஸ்டரையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, காத்துக்கொடுங்க அப்பா. தந்தையின் வருகை இப்பொழுது இருந்தால் அப்பா இவ்வளையும் எடுத்து செல்லுங்க அப்பா. தாமதமாக நின்று நாளைக்கு ஜெபிக்க அப்பா தகப்ப இந்த இடத்துல எங்களை நிறுத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசு நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீ தாழ்த்தி இயேசு நாமத்தில் வழியளிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் ஆமேன். அங்க ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் சிஸ்டர் செல்வகுமாரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் யுத்த நாடுகளுக்காக யுத்த தலைவர்களுக்காக யுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற நாடுகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். இவர்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் வர வேண்டும், சமாதானம் வர வேண்டும். சமாதானமாய் இருக்கிற நாடுகள்ல யுத்தங்களை அவர்கள் கொண்டு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இளையறியமாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான வேலைக்காக ஆண்டவரே பரிசுத்தவான்களை என்னுடைய பிள்ளைகளை நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் செபிக்க ஏசப்பா நீர் ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. தகப்பனே உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவரே உடைய பாதத்துல ஏசப்பா நாங்கள் இருக்கிற விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் நீர் பதில் கொடுத்து இந்த நாள் வரைக்கும் நீர் நடத்தி வந்திருக்கிறீர் ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி கொடுக்கப்பட்டதான விண்ணப்பத்துக்காக நான் சுபிக்கிறேன் ஐயா. சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே யுத்தங்களை ஆண்டவரே சுவாமி உண்டு நினைக்கிற மனிதர்கள் சிந்தனைகளை கர்த்தர் நீ காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த யுத்தங்களை சுவாமி ராஜா ஆண்டவரே தகப்பனை நடக்கிறதான ராஜாதி ராஜாவை ஒவ்வொரு கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் அகற்றிப்படும்படியாக நான் சுபேக்கிறேன் சுவாமி. அப்பா தகப்பனை ஆண்டவரே இந்த யுத்தம் ஏற்படும்படியாக எழும்புகிற குழுக்கள் நபர்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே சமாதானமான இடங்களில் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் அகற்றிப்படும்படியாக சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஏற்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய சமாதானம் ஆண்டவரே சுவாமி மனுஷனும் ஆண்டவரே சுவாமி கொடுக்கவே சத்துரு மக்கள் மத்தியில் இந்த சமாதானத்தை எடுத்து ஆண்டவரே சுவாமி அந்த வேதனையும் யுத்தத்தையும் ஏற்படுத்தி ஆண்டவரே சுவாமி மாற்றிக்கொண்டிருக்கிறது நீ பார்க்கிறீர் சப்பா. இந்த சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால கடுந்து கட்டுகிறது ஐயா சுவாமி. ஏற்றுக்கொள்ள முடியாதபடி புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இயேசப்பா ஆண்டவரே சரியான இருக்க முடியாதபடிக்கு ராஜா ஆண்டவரே சுவாமி
யுத்தங்களை கொண்டு வருகிற சத்துருடைய கிரியைகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். ஐயா, சுய காரியங்களுக்காக ஆண்டவரே, சுவாமி சுய தேவைகளுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே சுவாமி தகப்பனை ஜனங்களுக்கு நாடுகளுக்கு இடையில் ஆண்டவர் பிரச்சனைகளை சத்துருவின் நாமத்தின் கடிந்து கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி அப்பா ஒரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர். இந்த யுத்தத்தினால தாய் தகப்பனை இருந்திருக்கிறார்கள் ஆண்டவர். சுவாமி தகப்பனை பிள்ளைகள் ஆண்டவர் இழந்திருக்கிறார்கள், சொந்த தேசத்தை இழந்திருக்கிறார்கள். இன்று கூட சுவாமி ஐயா எந்த சத்தமும் கேட்க முடியாத நிலையில் எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப இந்த யுத்தங்களை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் ஆண்டவரே நீங்க தடுத்து நிறுத்தும்படியா செபிக்கிற ஆண்டவரே. ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. உங்களுடைய சத்திய வார்த்தை ஆண்டவர் சமாதானம் ஆண்டவர் மத்தியிலும் ஆண்டவரை சுவாமி பகத்தினை சொல்லும்படியாக செய்யும்படியா செபிக்கிற ஆண்டவரை. அப்பா யுத்தம் ஆண்டவரை அது கர்த்தருடைய ஆண்டவரை. சுவாமி தகப்பனை தப்பான ஆண்டவரை சுவாமி யுத்தங்களை குழுக்களையும் மனிதனுடைய கிரைகளை எண்ணங்களை சிந்தனைக்கு இயேசுவின் நாமத்தினால் அகற்றுகிறோம். சிறப்பத்தின் கிரைகள் இயேசுவின் நாமத்துல நிர்மலை செபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா தகப்பன் தேசத்தை மக்கள் அழிக்க நினைக்கிற சத்துரு இயேசுவின் நாமத்தில் கடின சமாதானத்தை ஆசீர்வாதத்தை கெடுக்க பார்க்க சத்துருவை இயேசுவின் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்க இல்லாமல் இயேசுவின் நாமத்தினால உனக்கு இருக்க முடியாது. எந்த தேசத்திலையும் யுத்தங்களை உண்டு பண்ணுகிற சத்துருவை குழுக்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாவதாக. ஏசப்பா உம்முடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு தேசத்தின் மீதும் அமரும்படியா, உம்முடைய கரம் பாதுகாக்கும்படியாக, ஆண்டவரை நீர் வேலை அடைத்து ஆண்டவரை தேசத்தையும் மக்களையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் காத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். தேசத்திலும் ஆண்டவரே ஐயா ஒவ்வொரு ராஜ்யத்திலும் ஆண்டவரை உங்களுடைய சமாதானம் நிலைக்கும்படியாக, உங்களுடைய சந்தோஷம் ஆசீர்வாதம் பூரணமாய் விளங்கும்படியாய் நிலைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்க பிள்ளைகளோடு உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அப்படியாய் ஊழியத்தை நடத்துகிற சகோதரிக்காய் ஆண்டவரே குடும்பத்துக்காக ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே சுவாமி அவருடைய சுகம் ஆண்டவரே சுவாமி அவருடைய ஆண்டவரே சுபிட்சத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே பாரத்தோடு உடைய ஊழிய காரியங்களை செய்கிற உங்கள் மகள் மீது நீர் இரக்கமாக இருந்து எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக, இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவரை கர்த்தர் நிறைவேற்றுகிறதுக்காக ஐயா நாளுக்கு நாள் ஆண்டவரை புதிதான உடைய கிருபையினால் நிரப்புகிறதுக்காக, புதிதான உடைய வெளிப்பாடுகளை கொடுக்கிறதுக்காக, ஞானத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இன்னும் ஒரு ஊழிய பாதையில எத்தனை கரடுகள் முரடுகள் ஆண்டவரே சவால்கள் வந்தாலும் முன்னோக்கி செல்ல உங்க கிருபையை நீங்க கொடுத்தருள் முடியா செபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. அப்படியாய் ஆண்டவரே சங்கமம் வானொலிக்காக நிகழ்ச்சிகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே சுமி தகப்பனை ராஜாதி ராஜாவை நடத்துகிற ஆண்டவரே ஊழியருக்காக என்னுடைய குடும்பத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் கொடுத்த தரிசனத்துக்காய் நன்றி. தேசங்கள் தோறும் இந்த சத்தம் துணிக்கும்படியாய் நீர் கொடுத்த தரிசனத்துக்காய் நன்றி. இன்னும் இன்னும் கர்த்தாவே இந்த அப்பா தரிசனம் விரைவாகும்படியாக இன்னும் எப்படியெல்லாம் சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்ல முடியுமோ அதுக்கான வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக உங்களுடைய ஆண்டவரே சுவாமி தகப்பனே ராஜா ஞானத்தை கொடுத்து என்ன ஆண்டவரே பிரச்சனைகள் சவால்கள் வந்தாலும் ஆண்டவரே செல்ல உங்க கிருபையை கொடுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. எல்லா பொருளாதார மகிமைப்படும்படியா என்னுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை வளர செய்ய உமது பிள்ளைகளை பயன்படுத்தும்படி செபிக்கிறேன் ஆண்டவரை. இந்த இடத்துல செபிக்க வந்துதான ஆண்டவரை அவருடைய தனிப்பட்ட காரியங்கள் யாவற்றையும் கரத்துல வைக்கிறேன். ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரை ராஜா ஜெபித்த கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுத்தீர் என்ற விசுவாச நம்பிக்கை உறுதியோடு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே சுவாமி ஒவ்வொரு காரியத்தையும் பாதத்தில வைக்கிறேன். என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். உங்க நாமத்தை உயர்த்துகிறேன் ஏசப்பா. ஏசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் சபை மக்களோடும் கத்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you sister. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்க மீனோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். மீனோ ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவு உடைக்கு வலிந்தி கஷ்டப்படுகிற ஆத்துமாக்கள், இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களை ரட்சிப்பதோடு கூட அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஆண்டவரே ஜீவனோடு எழுப்பிய ஆண்டவரே மட்டுமாக இந்த நிமிடம் வரையும் வழி நடத்தின கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, அப்பா மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே, இனிமேலும் நீங்கள் எங்களை ஆண்டவரே வழி நடத்த போறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த நாளிலும் என் தேவனே இந்த சங்கம வானொலியினூடாக அப்பா இந்த தொடர்பு சாதனம் மூலமாக எங்களை ஜெபிக்க கூட்டி அமைத்திருக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, எங்களுக்கும் இந்த இடத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஒரு இடத்தை தந்து ஆண்டவரே நேரத்தை தந்து ஆண்டவரே ஜெபிக்க வைத்திருக்கிறீங்களே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஜெபங்கள் எல்லா தேசங்களிலும் எல்லா மூலைகளும் ஆண்டவரே கேட்கப்படட்டும். உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே எல்லா இடங்களிலும் மகிமைப்படும்படியாக தகப்பனே இந்த சங்கம வானொலியை அப்பா தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த ஜெபங்கள் மூலமாக ஆண்டவரே அப்பா ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொட்டு ஆண்டவரே நீங்கள் அப்பா நிலை நிறுத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவர். எங்கே இருவர் உம்முடைய நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவர்களின் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆமாண்டவரே தகப்பனே, நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் என் தகப்பனே எங்களுடைய அப்பா இந்த ஜெபிக்கிற இடங்களில் இந்த வேளைகளில் நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறீங்களே ஆண்டவரே. எங்களுக்கு ஆலோசனைகளை தந்து ஆண்டவரே காத்து நிரப்புகிறீங்களே ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. அவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே ஒருபோதும் எங்களை வெட்கப்பட்டு போகாதபடி அப்பா நீங்கள் தலை தூக்கி அப்பா நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, ஏழைகள், விதவைகள், திக்கற்றோர்களுக்காக அப்பா ஜெபிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆமாவியானவரே, எத்தனையோ ஏழை எளிய மக்களை உம்முடைய கிருபையினால வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்கள் ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு எளிய மக்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா அவர்களின் கூக்குரல் உம்முடைய சன்னிதானத்துக்கு ஏறெடுக்கப்படுவதாக என் தகப்பனே கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே, திக்கெட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. திக்கெட்டவர்கள் தங்களுக்கு யாருமே இல்லை என்று ஏங்கி கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவரே நீங்களே அவர்களுக்கு தகப்பனுக்கும் தாயாகவும் சகோதர சகோதரியாகவும் நீங்கள் அவர்களை அணைத்து ஆதரித்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி என்று செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் உருவாக்கின பிள்ளைகள் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வரைந்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, ஒரு பிள்ளைகளும் திக்கெட்டு போகாதபடி தகப்பனே நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை நீங்கள் காத்து நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எத்தனையோ பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் அணைத்து காத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உம்முடைய தயவிற்காக ஐயா
உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட தகப்பனே எங்களை கைவிடாமல் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை அறியும்படியாக தகப்பனே இந்த வானொலி மூலமாக ஆண்டவரே எங்களை தெரிந்தெடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறீங்கள் ஐயா. ஜெபிக்க வைத்துக் கொண்டு இருக்கிறீங்கள் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ எத்தனையோ ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை அறியாமல் வேதனையோடும் துக்கத்தோடும் ஆண்டவரே செய்வது அறியாமல் அப்பா திக்கற்றவர்களாக தவித்து போய் இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த காதுகளில் இந்த ஜெபங்கள் கேட்கிறதோ தகப்பனே திக்கற்று போய் அனாதையாய் வேதனையோடு அப்பா உணவில்லாமல் உடுக்க உடை இல்லாமல் யார் எங்களுக்கு உதவுவார் என்று அறியாமல் தகப்பனே தவிப்போடு இருக்கிற பிள்ளைகளின் காதுகளில் இந்த ஜெபங்கள் எட்டுவதாக என் தகப்பனே. அவர்களும் ஆண்டவரே மனம் மாறி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்கிற பிள்ளைகளாகவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிகிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே நீங்கள் மாற்ற போறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் தேவனே, எங்களுக்கு எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் வந்த போதிலும் என் தகப்பனே நீங்கள் எங்களை அணைத்து ஆண்டவரே நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்கள் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே கர்த்தாவே, உமக்கு நன்றி என்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, உம்மை நம்பி ஓடி வருகிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பி ஓடி வருகிற பிள்ளைகளை நீங்கள் தள்ளி விட மாட்டீங்கள் ஆண்டவரே. ஆம் தேவனே, இன்று வரை எங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிற உம்முடைய அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, உம்மை அறியாத பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்டு வரவும் ஆண்டவரே. அப்பா, என்ன வேதனைகள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா சகிக்க கூடிய மனப்பான்மையை நீங்கள் தருவீங்கள் என்கிற உறுதியோடு பின்பற்றி வர ஆண்டவரே ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஒவ்வொருவருக்கு நல்ல நல்ல மனநிலையை கொடுத்து நல்ல புத்தியை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீர் ஒருவரே தேவன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியவும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் செய்யற காரியங்களை அப்பா நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே அவர்களை உங்கள் அரவணைப்புள்ள ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. அரவணைப்புக்குள்ள அணைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய வருகையின் போதென் தேவனே ஒரு பிள்ளைகளும் விட்டு விட்டு போகாதபடி விடுபட்டு போகாதபடி என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் உம்முடைய சிறவுக்குள்ள அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த உலக ஆசைகளினால் ஆண்டவரே எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே அப்பா அன்பை மறந்து ஆண்டவரே நல்ல எண்ணங்களை மறந்து ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ பாடுகளுக்குள் அப்பா இந்த மனிதர்கள் போகிறார்கள் என்று அப்பா நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அறியாமல் நடக்கிற இந்த இந்த எல்லா பாவ சாபங்களை மன்னித்து தேவனே நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழுவது கொஞ்ச காலம்தான் என்று அவர்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே தேவனை தேடுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. உம்முடைய சிறகுக்குள்ள வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொத்தி மூடுங்க ஆண்டவரே. பொல்லாங்கானின் கையில் அந்த பிள்ளைகள் அகப்பட்டு போகாதபடி நாங்களும் அகப்பட்டு போகாதபடி என் தேவனே அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடு ஓடி வருகிற பிள்ளைகளுக்கு கூட எத்தனையோ வேதனை சோதனைகள் ஆண்டவரே. பொல்லாங்கன் எப்போ விழுத்துவான் என்று அப்பா வகை தேடிக்கொண்டு இருக்கிறானே தகப்பனே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, இப்படியான செயல்களில் இப்படி பொல்லாங்கனின் வகையில நாங்கள் விழுந்து போகாதபடி என்றவனே எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் என் தகப்பனே ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றி கொண்டு வாங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய குழந்தைகள் ஆண்டவரே நீர் உருவாக்கின தேசங்கள் ஆண்டவரே
உருவாக்கின எல்லாம் ஆண்டவரே, ஆம் தேவனே, எல்லாவற்றையும் நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய குழந்தைகளை நீங்கள் அரவணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சத்ராதிக்கு இடமே இல்லாதபடி நீங்களாக்குங்க ஆண்டவரே. தகப்பனே, உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா, நாங்கள் ஆண்டவரே, எங்களை நீங்கள் கைவிட்டு விடாதீங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஆண்டவரே எல்லா தீங்கினின்று விலக்கி பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோசுரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை தந்து ஆண்டவரே, இம்மட்டு காலமாக ஆண்டவரே இதை தந்து நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியில இணைந்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்கள் கூட இருந்து அப்பா, நீங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய சித்தம் போல நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ ஆம் தேவனே, உமக்கு சித்தம் இல்லாமல் எந்த காரியம் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் போல எங்களை எல்லாவற்றிலும் கூட இருந்து இந்த குடும்பங்களோடு கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களையும் பிள்ளையும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் வாலிப யுவதிகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்களுடைய துன்மாக்க வழியில் இருந்து இவர்கள் விடுதலை அடைய, விடுவிக்கப்பட கர்த்தர் தாய் தகப்பனுக்கு அங்கு கீழ்ப்படிந்து நடக்க இந்த பிள்ளைகள் உதவி செய்ய வேணும் என்று நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபை பிதாவே, தேவனை புறப்படுங்களப்பா. இந்த வேண்டுகோளை புறப்படுங்கள் இயேசு ராஜாவே. தேவனே, ஒவ்வொரு தேசங்களும் உள்ள ஒவ்வொரு தாய் தகப்பனையும் புறப்படுங்க இயேசு ராஜாவே. தேவனே, கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கட்டுரை நீச்சல் இல்லாமல் சொன்னீங்க இயேசு ராஜாவே. தேவனே, அப்பா, உலகம் சென்று சுவிசேஷத்தை அறிவின்னு சொன்னீங்க இயேசு ராஜாவே. தேவனே, அந்த கர்த்தரை கட்டளைக்கு தேவனே ஒரு குடும்பங்களுக்கு சுவிசேஷத்தை தேவனே இந்த நாட்களிலே அறிவிக்கிறவனே பிதாவே. சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் கண்டுபட செய்யுங்க. இந்த மக்கள் சுத்தாவியானவருடைய ஆவியை ஊற்றினவனை விடுதலை செய்யுங்க. இந்த பாதிப்புள்ளவனே மக்கள் அதற்கான பிதாவே விருத்தர்கள் முடிக்கப்பட்டதாக ராஜாவே. எல்லா அகிலத்தின ஆவியல்லவரை வெளியேறுவதாக சமங்கம் அப்பா கிரிய செய்கிறார். பொல்லாத ஆவியல்லவரை எல்லாம் சேர்ந்து கொள்வதாக சேர்ந்து கொள்வதாக என் தேவனே. எல்லா விபச்சாரங்களை விட்டு குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக சிதைவுடைய ஆவியல் வெளியேறுவதாக ஆவியல் நாமத்தாலே சுதம் கூற பாவங்கள் சுத்தரிக்கப்படுவதாக இயேசு ராஜாவே. என் தேவனே, அப்பா, கடைசி நாட்கள்ல தேவனே சொன்னீங்கள் ஐயா, காலத்தில் நடந்ததோ நடக்கும் என்று லோத்துடைய நாட்களில் நடக்கும் நடந்து வானவம் பூமி ராஜாவே. என் தேவனே, மனதுக்கத்தின் தேவனே அப்பா பிதாவே, அறுப்பையும் வேலையாட்களை சொற்கும் என்று சொன்னீங்க என் தேவனே. சொன்னீங்க ராஜாவே. என் தேவனே, நீ சுவிசேஷத்தை அறிவிக்காட்டால் உனக்கு ஐயோன்னு சொன்னீங்க ராஜாவே. என் தேவனே, இந்த வாலிப பிள்ளைகள் தேவனே சங்கார வரதை பார்த்து தேவனே பிதாவே. இந்த பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்காமலுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் சொல்ல பொறுப்படும் அப்பா பிதாவே. இந்த இரத்த பள்ளிகளுக்கு சொன்னீங்க ராஜாவே. என் தேவனே, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. என் தேவனே பிதாவே, தேவனே நீதிய சரிக்கட்டும் வேலை வந்தால் சொன்னீங்க ராஜாவே. என் தேவனே, ஒவ்வொரு தேசங்களை அசைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களும் நீங்கள் அசைப்பதற்காக நன்றி ராஜாவே. என் தேவனே பிதாவே, எல்லாருக்கும் செய்யுங்கப்பா.
செய்யுங்கப்பா பிதாவே. இந்த வாசல்படி நீங்க ராஜாவே தேவனே, உம்முடைய வருகை அது சீக்கிரமே ராஜாவே. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையாலும் அப்பா நன்றி அப்பா. என் தேவனே பொறுப்புகளையா இயேசு ராஜாவே, தேசங்களை பிதாவே, குடும்பங்களை தேவனே ஊற்றுங்கப்பா பிதா. சொல்லுங்க வார்த்தை எப்படியப்பா இந்த பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்தாவியான செய்யுங்கப்பா. ராஜாவே ராஜாவே காரியமாக எட்டுகிற ஒவ்வொரு குடும்பங்களை பிதாவே தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதா. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. தேவனே கிருபை செய்யுங்க ஆவியானவரே. உங்களுடைய வார்த்தை ஒன்றே இந்த செய்ய முடியும் ராஜா. உங்களுடைய செய்யுங்க. மன கண்களை கூடாக்கி நாமத்தினாலே ஆவியானவரே நன்றி அப்பா பிதாவே. நன்றி சோஸ்திரம் ஐயா பிதாவே. அத்தனை ஆவியல் தவனே பிதாவே. பிதாவே குடும்பங்களை விட்டு நாமத்தினாலே தேவனே சமாதானம் இல்லாமல் ராஜாவே நீங்கள் சொன்னீங்க, நான் விட்டு போன சமாதானத்தை உங்களுக்கு தாரேன்டப்பா பிதாவே. சமாதானத்தை பற்றி அறிவில்லாமல் தேவனே இந்த சங்காரமான இந்த பிள்ளைகளை நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே சோசம் ஐயா. தேவனே மத கட்டுகளை சுட்டரிக்கப்படுவதாக. மதங்களுக்கு பின்னாந்த நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. ஓ நன்றி ராஜாவே. நல் பாவங்களுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் கட்டப்படுகிற மன்னிங்க இயேசுவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. செய்யுங்க ஆவியானவரே. ராஜாவே என்றவனே தேசங்களுடைய ஆரம்பமாக உங்களுடைய சித்தம் தேசங்களை நிரப்புவதாக இயேசு ராஜாவே. தேவனே தேசத்தை ராஜா யுத்தம் செய்யுங்களப்பா. அங்கு நீர் செய்யுங்கப்பா பிதாவே. நன்றி ராஜாவே. நன்றி. அப்படி நீங்கள் ஆரம்பித்த காரியம் அப்பா பிதாவே. தேவனே முடிவு செய்யுங்க ஆவியானவரே. மக்களை முற்ற சீமையா இயேசு ராஜாவே என்றவனே பிதா. அங்குள்ள மதத்துக்கு பின்னாந்த கிரியேஸ்வர ஆவியாக சிறப்பட்ட மக்கள் தேசம் சுத்திகரிக்கப்படுவதாக. அசுத்தங்கள் சுட்டரிப்பினாலே சுட்டரிக்கப்படுவதாக. ராஜாவே அப்படியாக ஒவ்வொரு தேசங்களும் நீங்கள் சரி கண்டு கொண்டு வருவதற்காக நன்றி. அனுப்புற ஒவ்வொரு தேசங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். காடுங்கள் சுட்டரிங்களப்பா. சுட்டரிக்கப்படுவதாக செய்யுங்கப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது காலம் தேவனை இந்த 26ஆம் ஆண்டு. அதற்காக நன்றி ராஜாவே. நன்றி. நீங்கள் நீதிய செய்யப்போவதற்காக நன்றி என் தேவனை சோஸ்தமப்பா. தேசமெங்கும் வருவதாக. உங்களுடைய ராஜ்யம் தேசமெங்கும் வருவதாக. உங்களுடைய சித்தம் மாத்திரமே தேசமெங்கும் நிறைவேறுவதாக. உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு முன்பாக விளங்குவதாக. நாமல் யாவும் இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை செய்வார்களாக என் இயேசு ராஜா. நன்றி அப்பா. நன்றி. தேவனே இந்த சங்கம ஊழியத்தை பிதாவே. தேவனே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவனே இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே தேசங்கள் அசைக்கப்படுவதற்காக நன்றி. தேசத்து மக்கள் ரசிக்கப்பட்டதற்காக நன்றி ராஜாவே. பிறப்பின் வாசலே நன்றி. ஒரு ஐக்கியத்தோடு விசுத்தத்தோட பலன்களோடு நீங்கள் பிதா நன்றி ராஜாவே. இணைந்திருக்கிறதவனே பிதா ஜனசிஸ்டர் குடும்பத்தை அக்கினி ஜுவாலியாய் மாற்றும் அப்பா பிதாவே. மகளை அக்கினி ஜுவாலியாய் மாற்றும். தீர்க்கதரிசிகள் எழுப்புங்களையா இந்த கடைசி நாட்கள் இயேசு ராஜா. பல போற காரியங்கள் ஆவியானவரே நன்றி என்றவனே சோஸ்திரம் ஐயா. பழகி பெறுவதாகவனே இந்த ஊழியம் அப்பா பிதாவே.
பற்றிய வார்த்தை இந்த ஊழியத்தின் மூலமாக தேவனே உங்களுடைய அக்கினி சமங்கம் இந்த ஊழியத்தின் மூலம் பற்றி தேவனே பிதா. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் அனைவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டிருக்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரதர் நீங்க சங்கம வானொலிக்காக ஜெபம் பண்ணுங்கள், வளர்ச்சிக்காக பெருக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். அங்க ஊழியம் செய்யற ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு சபையாரும் கர்த்தருக்குள்ளே அங்கு பிரகாசித்து எழும்பக்கூடியதாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள் எல்லாம் அங்கு பிரயோசனப்படுத்தக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்யணும். கேட்கிற ஜனங்களுடைய காதுகள் திறக்கப்பட, இருதயங்கள் சிந்தையிலே அங்கு தேவனுடைய வார்த்தை விதைக்கப்பட கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி இன்றைக்கு வந்து செபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் செபத்திலே வழி நடத்துங்க. அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசைக்கு உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, மறுபடியும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவர் உன்னதத்துக்கு ஏறி பரலோகத்துல சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. உண்டானதொன்றும் அவராலே அன்றி உண்டாக்கப்படவில்லை என்று சொன்னவர உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர. சகலத்தையும் ஆளுக செய்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர. பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணினீங்க, குமாரனாகிய தேவன் செய்து முடித்தீங்க, பரிசுத்த ஆவியான தேவன் பாதுகாத்து வழி நடத்துகிறீங்க ஆண்டவர. இதோ தகப்பனே, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும் என்று சொல்லி சொன்னபடியே அங்காங்கே உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களும் உம்மை ஆராதிக்கிறவர்களும் உம்மை வணங்குகிறவர்களும் உம்மோடு கூட நடக்கிறவர்களுமாய் உலகம் முழுவதும் நீர் ஏற்படுத்தின ஒவ்வொரு மக்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த தேசத்துல இருந்து இந்த மக்கள் மூலம் ஆண்டவரே இந்த வானொலி ஊடகத்தை நீர் ஆயத்தப்படுத்தினதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நடத்தி வருகிற உம்முடைய கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நீர் நியமித்த பாத்திரங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக தெரிந்து கொண்ட தலைவர்மார்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர, துதிக்கிறோம் ஆண்டவர. இப்பொழுதும் லெஸ்லி அண்ணாவுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவர. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிகிறவர, நான் உங்கள் மத்தியில உலாவி உங்கள் தேவனாய் இருக்கிறேன், நீங்கள் என் ஜனங்கள் என்று சேர்த்து கொண்டவர. இப்பொழுதும் இந்த குடும்பத்தின் மூலம் நீர் செய்த காரியங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த லெஸ்லி என்ன குடும்பத்துக்கு நீர் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக, தரிசனங்களுக்காக, ஆண்டவரே திட்டங்களுக்காக, தீர்மானங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த தரிசனத்தை நோக்கி அவர்கள் நடந்து வரவும் அதை செயல்படுத்தவும் அவர்கள் பட்ட ஆண்டவரே பாடுகளை நீர் அறிவீர் ஆண்டவர, வேதனைகளை நீர் அறிவீர் ஆண்டவர. ஆண்டவரே, ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் அறிவீர் ஆண்டவர. எத்தனையோ எதிர்ப்பு சொல்லுகள், எத்தனையோ தவறி விழுகிறது காரியங்கள், எத்தனையோ நம்பிக்கை இல்லாத காரியங்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டது. ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி தூக்கி எடுத்து ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி நிலையத்தை அந்த ஊடகத்தை நீர் தாங்கி வழிநடத்துகிற உம்முடைய ஒவ்வொரு கிருபைகளுக்காக, செயல்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர. அதற்கு வேண்டிய ஆண்டவரே தேவைகளையும் அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர. அது மாத்திரமில்ல, அதை சுத்தி ஆண்டவரை செயல்பட வேண்டியவர்களையும்
அதை சுத்தி நடக்க வேண்டியவர்களையும் ஏற்ற வேளையில ஏற்ற காலங்களில சேர்த்து பயணிக்க பண்ணுகிற உம்முடைய ஆண்டவரே வல்லமைகளுக்காக, உம்முடைய அந்த மகா ரகசியங்களுக்காக, ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தருடைய ஆளுகை இந்த ஆண்டவரே இந்த ஊடகத்தினூடாக அநேகருக்குள்ளே கடந்து செல்வதாக, அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசிப்பதாக, அநேக கர்த்தாவை தேசங்களுக்குள்ளே பிரவேசிப்பதாக, அநேகர்களை தட்டி எழுப்பி கர்த்தாவை ஜெப வீரர்களாக ஆண்டவரே தகப்பனே தங்களுடைய நம்பிக்கைகள் நிற்கத்தக்கதாக, உம்மோடு கூட பயணிக்கத்தக்கதாக என்னும் கிருபைகளை செய்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு முயற்சிகளுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே அவர்கள் கூட சேர்ந்து பயணிப்பதற்காக தெரிந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக, உம்முடைய ஆண்டவரே தேவ ஜனங்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. தேவ ஊழியர்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம். தேவ மக்களுக்கு உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. தேவ குடும்பங்களுக்காக உம்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஒரே ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், ஒரே ஆவியை பெற்றுக் கொண்டோம், ஒரே ஞானஸ்தானத்தை ஆண்டவரே பெற்றுக் கொண்டோம். இது ஒரே தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி என் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து விசுவாசிக்கிற ஜனங்களை பார்த்தேன். தேவன் தம்முடைய அவன் கெட்டு போகிறவனை அடையும் அவரை தந்ததை அன்பு கூர்ந்தவரை உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. உலகத்தை ஆய்க்கலைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை அவரை அனுப்பினவரை உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. என்னவென்றால் அறிக்கை செய்து வழியை உண்டாக்கி கர்த்தாவே ஆண்டவரே பரிசுத்த ஆவி அன்று ஒருவரும் இயேசுவை கற்றறிந்த அறிக்கை சோதரிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆணிப்பா இந்த காலங்கள் தொடர்ந்து வழிநடத்துவதாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் ஆளுகை செய்வாராக ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல குணங்கள் பிதாவாகிய தேவன் தோட்டக்காரா இருக்கிறீங்க, குமாரனாகிய தேவன் திராட்சை செடியா இருக்கிறீங்க.
ஐயாம் ஐயாம் வீராகம் விக்ரமையாம் உலகத்தில் வந்த எந்த மனசையும் விக்ரமாம் விக்ரமாண்டவரம் சாந்தம் வீராக ஆண்டவர சாத்தியத்துல நடக்கும் விஷயம் ஆண்டவர இணைந்து கொண்டு ஆண்டவரம் ஆண்டவரம் உங்க கிருபைகளுக்காக சோதரிக்கிறோம் வீராக பால்வப்படுத்தி வீராக தேவன் வீராக ஆண்டவர இதோ அவர்கள் உதவி செய்வீராக விக்ரம் ஆண்டவர ஆண்டவரை நீர் ஆண்டவர ஆசீர்வதிப்பீராக ஆண்டவர உங்களுடைய கரத்தில் விக்ரம் ஆண்டவர உங்களுடைய மன்னவன எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக வழி நடத்துவீராக சேர்ந்து பாடிக்க இந்த புதிய ஆண்டுகளுக்காகவே ஜனங்களாக ஆசீர்வதிப்பீராக செபிக்கிற ஆண்டவர நம்முடைய கருத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஆண்டவரும் ரட்சகரமா இருக்கிற இயேசுவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே,
நாங்கள் சுமங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. சுரியவத்தோடு ஏமிட்டு ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, என்று வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சங்கம வானொலிக்காய் தேசிய மனைவி பிள்ளைகள் அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ சந்தித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து பாதுகாத்து போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்து வழி நடத்தும். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். கர்த்தாவே, நன்றி தகப்பனே. இந்த புதிய நாளுக்காய், இந்த புதிய வாரத்துக்காய் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய வாரம் முழுவதும் இந்த வானொலி ஊழியத்தோடு உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய் ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் இந்த ஊழியத்தில் ஈடுபட இருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், வார்த்தையோடு வருகின்ற தேவதாசர்கள், ஜெபிக்கிற ஜெப வீரர்கள், ஜெப வீராங்கனைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே கூட இருந்து இவ்வளவு நேரமாக தேசங்களுக்காக, மக்களுக்காக, இனங்களுக்காக, தேச தலைவர்களுக்காக எடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கேட்டு நீங்கள் ஆமென்றும் ஆமேன் என்றும் கொடுத்து வருகிற பதிலுக்காய் ஆண்டவரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடம் இந்த வானொலி ஊழியத்தினூடாக ஆண்டவரே இந்த கனடா தேசத்திலும் இன்னுமாக உலக தேசங்கள் அனைத்திலும் ஒரு எழுப்புதலை நீங்கள் கட்டளையிட போறதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே ஜெபித்த பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழிய பாதையிலே சகோதரியை நீங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறதுக்காய் எங்களுக்கு நன்றி சுவாமி. கொடுத்து வருகின்ற வெளிப்பாடுகளுக்காய், தீர்க்க தரிசனங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக கணவருடைய வேலை காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா. இந்த குடும்பத்திலே எந்த விதமான பொருளாதார சரிவுகளோ வியாதிகளோ வந்து விடாதபடி நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே படைக்கிறோம். இந்த நேரத்திலும் சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் ஆண்டவரே எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரியோடும் கூட இருந்து அவர் செய்கின்ற கைவிட்டு செய்கின்ற காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து குடும்ப காரியங்களிலும் கூட இருக்க வேணுமாய் கணவரோடும் மகனோடும் இடைப்பட வேணுமா எங்களுக்கு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்ய நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே பாச சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான இந்த இந்திய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் சந்திக்கின்ற மக்கள் ஆண்டவரே, சந்திக்கின்ற மனுஷர்கள் எல்லோரும் அவர்களுக்கு கூடாக சத்தியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகள் எல்லோரையும் சந்ததியாக பாதுகாக்க வேணுமாய், இரத்த கோட்டைகளை மூடி பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிழமையிலே 5 நாட்களும் தவறாது வந்து ஜெபிக்கிற அந்த சகோதரனை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. குடும்பத்தார், உறவுகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிற சபைக்காய், ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்திலும் எந்த விதமான கஷ்டங்களோ நெருக்கடிகளோ வந்து விடாதபடி ஆண்டவரே பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வியாதிகள் அணுகாதபடி பாதுகாக்க வேணுமாய் எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவரோடும் ஊழியங்களோடும் கூட இருக்க வேணுமாய், இந்த சபையிலே புதிதான ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த சபை வளர நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பிரதர் டானாலையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றியப்பா. இந்த நாளும் சகோதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கலாசீலனுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். அதே போல வினோவை ஜெசிமாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்களோடும் கூட இருக்க வேணுமாய், ஜெசிமாவோடு போக்கிலும் வரத்திலும் துணியாக இருக்க வேணுமா, இந்த வேலையிடத்திலும் ஒரு சாட்சியாய் வைத்திருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ரதிபால சிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி செய்கின்ற ஒரு ஊழியங்களிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தாயார் சிசிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கும் நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி மேரிக்காய், மேரியுடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். மேரிக்கும் நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தயாவை பொறுப்பெடுக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கனிஷ்டாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே சுவாமி. சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அதே போல சகோதரி சுகுமாரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னுமாக ஆண்டவரே சகோதரி செல்வகுமாரியை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வானொலியோடு இணைத்த நோக்கத்துக்காய் ஆண்டவரே எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த நாளிலும் கூட ஆண்டவரே சுவாமி
கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த சத்திய வேத திருச்சபை பாசம் சகோதரி நகோமி லோகனை ஒப்பு கொடுக்கிறோம். பாசையில் சலோகனை எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல சத்திய வேத திருச்சபை ஜூம் பிரயா மீட்டிங் எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் பாச பவுல் சரணுக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே தாயார் குலேந்திரனம்மா, தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, இந்த அருமையான தாய்மாரை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தாய்மாரினூடாக ஆண்டவரே இந்த வானொலி ஊழியத்திலே நீங்கள் செய்து வருகின்ற காரியங்களுக்காய் அந்த தாய்மாருடைய சாட்சிக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி ஜான்சிக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நடத்தும்படியா ஜபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலும் நித்திய வெளிச்ச நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி கருணா, சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, சகோதரி சுபா இளங்கோ எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையோடு வருகின்ற தாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், உங்களுடைய வசனங்களை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஊழியர் சுசேஷரின் வானர் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவரோடும் கூட இருந்து இயேசப்பா அவர் கூடாக தருகின்ற வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள், வேத படிப்புகள் ஒன்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி வாணி வெங்கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் அவாவோடும் கூட இருந்து இயேசப்பா ஒவ்வொரு ஊழியங்களிலும் கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரி கீர்த்தனாவுக்காய் நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். இந்த மீடியா காரியங்களிலே கூட இருந்து நடத்த வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி ருமானா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலும் சமாதானத்துக்காய், அந்த குடும்பத்திலும் ரட்சிப்புக்காய், அந்த குடும்பத்திலே அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி சங்கமம் வானொலி ஸ்தாபகர் தேவோலியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பிற பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் துணையாக இருக்க வேணுமா, இந்த வேலையிடத்து ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்பு கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேர பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்பு கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் இவருடைய தேவைகள், விருப்பங்கள், மனவாஞ்சங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க ஜபிக்கிறோம். அதே போல சகோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த நாளும் ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய வருஷத்திலும் அந்த பிள்ளைக்கு புதிதான ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவரே படிக்கின்ற பாடசாலையிலும் கூட இருக்க வேணுமாய், அந்த டீச்சர்ஸ்மாருடைய கண்களிலும் ஒரு தயவை கட்டளையிட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள், மறு ஒளிபரப்போடு இணைந்து ஜபிக்க போறவர்கள், இந்த வானொலியை கேட்கிறவர்கள், ஆண்டவரே சுவாமி எல்லோரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தொலைபேசி இணைப்புகள், இன்டர்நெட் இணைப்புகள், ஜூம் இணைப்புகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா இணைப்புகளிலும் கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறோம். இணைகின்ற ஊழியர்கள் எல்லோரும் நேரத்துக்கு இணைந்து ஆண்டவரே தங்களுடைய நிகழ்ச்சிகளை எடுத்து வர நீங்கள் உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தாப்பனே, ஆமென். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் வாஞ்சியோடு கத்தரண்டை ஒப்புவித்த ஜெபங்களை கத்தர் கேட்டார். அந்த விசுவாசத்தோடு அந்த ஜெபங்கள் புறப்படும் முன்னதே கத்தர் அறிந்திருக்கிறார். கத்தர் தாமே வழி நடத்தினார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. திரும்பமாக நாங்கள் நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் வானொலி கூடாக சுமுக்கூடாக இணைய முடியும். அதே வேளையிலே www.sangamam.com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்து நீங்கள் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து மறு ஒலிபரப்பில் இரவு நேரத்தில் இணைவோம். அதே வேளையிலே பாடல்களோடு இணைவோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு விசேட ஜெபம் இருந்தது, நான் மறந்து விட்டேன். அந்த ஜெபத்துக்காக ஜெபிக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபையின் ஊழியங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அவருடைய இலங்கை ஜெபங்களுக்காக கடந்து செல்ல